வந்து டேட்ஸ் சாப்பிட்றியா? உனக்கு பிடிக்குதா பாரு. சூப்பர் டேட்ஸ் தான். நீங்கள் சாப்பிட்றீங்களா? டேஸ்ட் பண்ணு. இல்லை டேட்ஸு. ம் எனக்கு வேணும்ப்பா. அதெல்லாம் இதுல முட்டை மாதிரி அது வந்து எங்கே போகிறோம் நம்ம இப்போ? தெரியல. தியா நம்ம எங்கே போகிறோம்? அதுக்கு போறோம். நர்சரி போகிறோம். நர்சரி போறோம். நர்சரியில் இங்க இருக்கு. அது இல்லை, நர்சரியில் என்ன கிடைக்கும்? தெரியலையே. பிளான்ஸ் கிடைக்கும். பிளான்ஸ் கிடைக்கும். போலாமா? ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் எடுத்துடுறேன். ஜுபைல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நர்சரி ஷாப் இருக்குது, எங்கே இருக்குதுலாம் தெரியாது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு நர்சரியில் வந்து பிளான்ஸ் எல்லாம் கிடைக்குது, சீப்பாக இருக்கும். ஆமாவா? நாங்கள் போயிட்டு அந்த நர்சரியில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் என்னென்ன வாங்குறேங்கிறதும் வீடியோவில் உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன். ஓகே ஓகே போகலாமா? ஓகே போகலாம். ஓகே பாய். நம்ம அங்கே நர்சரி போயிட்டு பார்க்கலாம். நான் போகிற வழியில் உங்களுக்கு இந்த ரூட்டெல்லாம் வந்து கொஞ்சம் வீடியோவில் எடுத்து போடுறேன். நர்சரி போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த கடை பாருங்கள், அல்ஃபபார். இந்த கடையில் வந்து ஷவர்மா எப்படி போட்டுட்ருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதெல்லாம் அந்த சிக்கன் எடுத்துகிட்டு ஷவர்மா பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஷாப்புக்கு போயிருக்காரு. ஸோ மீன் டைம் அந்த ஷவர்மா எப்படி போடுறாங்கன்னு பாருங்களேன். அந்த சைடில் வந்து நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். இதை சுற்றி இப்படி வேக வச்சு அப்படியே கத்தியால் எடுத்து தருவாங்க. ஸோ இதான் இப்படி இந்த ஊரில் ஷவர்மா போடுறாங்க. ஷவர்மா வந்து ஃபேமஸ் ஃபுட் இன் கல்ஃபில். ஷவர்மா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இங்கே வந்து பேஸ்ட்ரீஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த பில்டிங் பாருங்கள், ராக் பில்டிங்னு சொல்லுவோம். கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குது. நான் அது இத்ரா மால். அது உள்ளே போகணுன்னா நல்ல மியூசியம் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு தியேட்டர் கூட இருக்குது. பட் படம் போடுற தியேட்டரில் அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க அந்த தியேட்டரில். கொஞ்சம் சிட்டியை விட்டு வெளியில் வந்தவுடனே பாருங்கள், இந்த சீனரிலாம் அவ்வளோ நல்லா இருந்தது. ஈவினிங் டைமில் வியூவே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் ஜுபைல் ரோடு பிடிச்சி இப்போ வந்து கார்டன் பக்கம் வந்துட்டோம். பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா ரைட் ஹேண்ட் சைடில் நிறையா வந்து நர்சரி ஷாப் இருந்தது. எது கண்டைக்குள்ளே போகிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி அவ்வளோ இருந்தது. ஸோ பார்க்கிங் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து முதல்ல ஒரு நர்சரி ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு. பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பசங்கள்கிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன், வேறு எதையுமே தொடக்கூடாது, மாஸ்க்கு கழட்டக்கூடாதுன்னு. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ரொம்ப கூட்டம் இல்லாததுனால போயிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோடோரத்தில் வைக்கிற மரம், அதாவது அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாம் வெளியில் இருந்து இன்டோர்லாம் உள்ளே இருந்தது. இந்த எலுமிச்சம்பழம் பாருங்களேன், அவ்வளோண்டு மரத்தில் எவ்வளோ எலுமிச்சம்பழம் காய்ச்சிருக்கு. எலுமிச்சம்பழம் வந்து நிறைய காய்ச்சி பழுக்கிற ஸ்டேஜில் இருந்தது. நான் பொறுமையாக எல்லாமே எடுக்கிறேன். இது வாழை மரம் வந்து குட்டி வாழை மரமாக இருந்தது. அரளிப்பூ, வாழை மரம், அதுக்கப்புறம் வந்து துளசி, இது வந்து கருவேப்பிலை செடி. இது பப்பாளி, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாலாம் இருந்தது. நான் அதெல்லாமே வீடியோவில் எடுத்திருக்கேன்.
வீடியோவில் பாருங்கள். என்னென்ன செடி பேர் தெரியாத செடிலாம் இருந்தது. என்னென்னா இந்த பாலைவனத்தில் கூட இந்த நர்சரி ஷாப்புக்குள்ளே போனோன்னா அவ்வளோ குளுன்னு சில்லுன்னு இருந்தது, நிறையா செடிகள் இருக்கிறதுனால. ஸோ இங்கே வந்து நான் மெயினாக மணி பிளான்ட் பார்த்தேன். மணி பிளான்ட் இல்லைங்கவும் நான் வந்து நெக்ஸ்ட்டு ஷாப் போயிட்டேன். நான் சும்மா ஒரு ரவுண்டு இதை மட்டும் நான் எடுத்துடுறேன் வீடியோ. முருங்கை மரம் பாருங்களேன், முருங்கை மரம் நிறைய இருந்தது. முருங்கை மரம், இது வேப்பலை மரம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அதில் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இன்டோர் பிளான்ட்ஸில் வந்து நான் ஏற்கனவே வந்து டாக்ஸிக் நான் டாக்ஸிக்குன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் போட்டிருக்கேன். வீடியோவில் பாருங்கள், செக் பண்ணுங்கள். அதில் எது சேஃபோ அதை மட்டும் இன்டோரில் வச்சுக்கோங்க. நான் மணி பிளான்ட் ஆக்சுவலாக சேஃப் இல்லை. நான் வந்து கொஞ்சம் உயரமாக குழந்தைங்களுக்கு எட்டாக தான் வைக்க போகிறேன். ஆனால் அது அவங்க தொடவும் மாட்டாங்க, அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸு. பேம்பூ, அதுக்கப்புறம் டிஃபென்பாக்கியா, இந்த மாதிரி செடியெல்லாம் நிறைய இருந்தது இன்டோரில். எனக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் நிற்க வைக்கிற மாதிரி ஒரு மணி பிளான்ட் தான் வேணும்னு ஆசை. பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொன்னாங்க. 65 ரியால்ஸ் கிட்ட சொன்னாங்க. அண்ட் கீழே வைக்கிறதும் எனக்கு வந்து சேஃபாக இல்லாததுனால நான் இந்த மாதிரி மேலே ஹேங் பண்ணுற மாதிரி வாங்கிக்கிட்டேன். நான் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருந்தது, பட் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் இல்லை, எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். பாருங்களேன், எவ்வளோ வெரைட்டி தொட்டி வச்சுருந்தாங்க, கலர். இதெல்லாம் இன்டோரில் வைக்கிற தொட்டி, அதனால இவ்வளோ கலராக இருக்குது இன்டோர் தொட்டிலாம். பாட்ஸ் எல்லாம் ஆனால் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது. கேக்டஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பாம் குரூவ் அந்த செடி வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், ஸ்ப்ரே வந்து இது லீஃபை வந்து உங்களுக்கு க்ரீனிஷாக வச்சுருக்கோம், நல்லா ஷைனிங்காக க்ரீனிஷாக வச்சுருக்கோம். இந்த ஸ்ப்ரே பாட்டில் நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்போ எனக்கு பார்த்திங்கன்னா மல்லி செடி, அடுக்கு மல்லி தான் நான் வாங்கியிருக்கேன். ஒரு 2 மல்லி, ஒரு 4 துளசி, அதுக்கப்புறம் வந்து மருதாணி செடி, இதெல்லாம் வாங்கினேன் நான். ஸோ அதை நான் இனிமேல் தான் பால்கனியில் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். பச்சை மிளகா பாருங்களேன், நல்லா பெருசாக இருந்தது பச்சை மிளகா. பட் வாங்கினா வளருமான்னு தெரியல, நல்லா வாங்கலை. நிறைய பிளான்ட் எனக்கு பேரே தெரியல, ஆனால் எல்லாமே அவுட்டோர் பிளான்ட்டு தான். மரமெல்லாம் கூட வச்சுருந்தாங்க, மரத்தை வாங்கி கொண்டு போய் அப்படியே நம்ம வந்து நட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் ஒரு 5 மணிக்கு போயிருப்போம். வெளிச்சம் இருந்தது அந்த டைமில். பட் ரிட்டன் வரும்போது 7 மணிக்கு ஆகிடுச்சு. அதனால் இருட்டினோடனே என் பையன் வந்து காரில் ஃபோனை வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். நாங்கள் வந்து பகலில் வந்தோம், ஆனால் இப்போ நைட் ஆகிடுச்சு, இப்போ தான் கிளம்ப போகிறோம், அடுத்த ஷாப் போகலான்னு வேறு அவன் சொல்லியிருப்பான். நான் அந்த வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அந்த ராத்திரி ரிட்டன் வரும்போது ஆப்போசிட் சைட்லேருந்து அந்த நர்சரி ஷாப் வந்து அவ்வளோ ஜெகஜோதியாக அவ்வளோ லைட்ஸோடு நல்லா இருந்தது பார்க்கவே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா சிந்தான் கார்டன் ஃபுல்லாக சுற்றி காலையில் வந்தோம், நைட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ செடி கூட டிக்கியில் வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வேறு கடைக்கு போய் பார்க்கலாம் வாங்க.